அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். ஊர் நடுவுல ஒரு பெரிய மரங்க. நல்லா தழைச்சு ஓங்கி வளர்ந்த மரம். மரம்னா வெறும் மரம் இல்லைங்க. நாலா பக்கமும் காய்ச்சி பழுத்து குலுங்கி நிக்குது அப்படியே. அப்படி நல்ல பருத்த மரம், உயர்ந்த மரம், தழைத்த மரம் அப்படி நின்னுகிட்டு இருக்கு. ஆனா அந்த நிழல்ல கூட யாரும் நிக்கிறதுக்கு வர்றதில்ல. ஒரு பழத்தையோ காயோ ஒருத்தரும் பறிக்கிறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அது நச்சு மரம். அது வேர்லேருந்து உச்சி கிளையில இலை வரைக்கும் விஷத்தன்மை உள்ளது. அப்படிப்பட்ட மரத்தில யாருங்க நிழல்ல நிப்பா, காய் பழத்த பறிப்பாங்க? அந்த மரம் அது நடுஊர்ல அப்படி தழைச்சு பழுத்து என்ன பயன் இருக்கு? ஒண்ணும் இல்ல. அது பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க வேண்டியது தான். தானா காய்க்க வேண்டியது, தானா பழுக்க வேண்டியது, தானா கொட்டி போ வேண்டியது. அப்படியே வீணா போயிட்டுருக்கும். இத ஆரம்பிக்கிறாரு வள்ளுவர்ன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க அந்த மாரி சில மனிதர்கள் இருப்பானாம். பெரிய செல்வந்தனா இருப்பான். நெறைய பணம் இருக்கும். ஊர்ல தான் இருப்பான். மக்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனா, கிள்ளி கூட குடுக்க மாட்டான். அள்ளி குடுக்க வேணாம். கிள்ளி கூட குடுக்க மாட்டான். யாரையும் நெருங்க விடமாட்டான். நெருப்பு மாரி எரிஞ்சு விழுவான். அவன பத்தி என்ன சொல்றாரு வள்ளுவர்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 1008வது குறட்பாவுல ஐயா சொல்றாங்க, "நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று" அப்படின்னு எழுதினாருங்க. பாருங்க. நெருங்க முடியாதவன், ஈயாதவன், இரக்கமற்றவன், நச்சப்படாதவன். அவனுடைய செல்வம் எதற்கு நிகரானதென்றால், நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. விஷத்தன்மை உள்ள மரம் பழுத்து, செழித்து அங்கே இருப்பதைப் போன்றது. அதற்கு நிகரானது. அது யாருக்கும் எதற்கும் பயன்படாது. அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல. வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.